Mole அப்படிங்கிறது வந்து யூஸ்வலி ஆஃப் ராக் எக்ஸ்டெண்டிங் அவுட் ஃப்ரம் த ஷோஸ். மோல் இஸ் அ ஃபில் யூஸ்வலி ஆஃப் ராக் எக்ஸ்டெண்டிங் அவுட் ஃப்ரம் த ஷோஸ். இது வந்து என்ன அப்படின்னா, கரையிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் ராக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, சைட் ஸ்லோப்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் ஆர்மர் ஸ்டோன்ஸ் ஆஃப் 12 inches. அதில் வந்துட்டு ஆர்மர் ஸ்டோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ அப்படின்னா வந்து 12 inches வந்து அந்த ஆர்மர் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். இதோட அப்பர் ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, அந்த அப்பர் ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரயில்வேஸ், சைட் வாக்ஸு, ரோட்வேஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படி? ஸோ இது வந்து அப்பர் ஸ்லோப் ஆஃப் தி மோலில் வந்து இதெல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ரயில்வேஸ் இருக்கும், ரோட்வேஸ் இருக்கும், அதுக்கடுத்து சைட் வாக்ஸு, பைப் லைன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மோல் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக என்ன அப்படின்னா, ஷோர்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ராக்ஸ், அதுதான் வந்துட்டு மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்மர் ஸ்டோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ அப்படின்னா 12 inches வந்து அந்த ஆர்மர் ஸ்டோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இதோட அப்பர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ரயில்வே, சைட் வாக்ஸு, ரோட்வேஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பிரேக் வாட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு வேவ் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்துட்டு வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பீடை வந்து குறைக்கிறதுக்காக வந்துட்டு பிரேக் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பிரேக் வாட்டர் இஸ் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்டட் டு ரெஃப்ளெக்ட் அண்ட் டிசிபேட் த ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, வர்ற வேவ்ஸை வந்துட்டு ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட் மட்டும் பண்ணாது, இது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட எனர்ஜியை வந்து டிசிபேட் பண்ணும். ஏன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி பாருங்களேன், இந்த மாதிரி வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி ஆங்கிள்ஸ் வந்து இருக்கிறதுனால, அதில் வந்து ஆங்கிள்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால அது வர்ற வேவ்ஸை வந்துட்டு ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட் மட்டும், இப்போ வந்து வேவ்ஸ் வந்து வருது அப்படின்னா ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட் மட்டும் பண்ணாது. இப்போ வந்து பிளைன் சர்ஃபேஸாக இருந்தது, இந்த பிரேக் வாட்டர் வந்து பிளைன் சர்ஃபேஸாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், இந்த பிரேக் வாட்டர் வந்து பிளைன் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா, அது பிளைன் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வர்ற வேவ்ஸ் வந்து அப்படியே வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் வந்து பிரேக் வாட்டர் வந்து பிளைன் சர்ஃபேஸாக கிடையாது. இதில் வந்து ஆங்கிள்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இது வந்து ஸ்பேஸஸ் இதெல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வர்ற வேவ்ஸை வந்து வேவ்ஸோட எனர்ஜியை வந்துட்டு ஜஸ்ட் வந்து டிசிபேட் பண்ணுது. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இது பேர் வந்து வேவ் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கீப் த காம் வெதர் இன்சைட் ஆஃப் த ஹார்பரை. இது வந்து ஹார்பரோட உள்ளே இருக்கிற வெதர் இருக்கு இல்லையா, அதை வந்து காமாக வச்சுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து வேவ் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் பிரேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பிரேக் வாட்டர்ஸில் வந்து 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மவுண்ட் அண்ட் ஹீப் பிரேக் வாட்டர், மவுண்ட் வித் சூப்பர் ஸ்ட்ரக்சர் பிரேக் வாட்டர், அண்ட் வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் வந்து இருக்குது. இதில் வந்து என்ன 3 டைப்பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைப்பு. இதில் வந்து மவுண்ட் அண்ட் ஹீட் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மவுண்ட் அண்ட் ஹீட் பிரேக் வாட்டர் அப்படின்னா வந்துட்டு வெறுமனே வந்து கல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி அதில் வந்து பிரேக் வாட்டர்ஸ் வந்து அதனால வந்துட்டு அந்த வேவ்ஸை வந்து டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு மவுண்ட் அண்ட் ஹீட் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, இந்த வெர்டிக்கல் வால்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த வேவ்ஸை வந்துட்டு வேவ்ஸோட எனர்ஜியை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது பேர் வந்து வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டருக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஸ்டேஜிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்து 3 மெத்தட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு பிரேக் வாட்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக 3 மெத்தட் வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன மெத்தட் அப்படின்னா வந்துட்டு பேக்கிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து ஸ்டேஜிங் மெத்தட் ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து லோ லெவல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மவுண்ட் அண்ட் ஹீட் பிரேக் வாட்டர், அந்த வந்து மவுண்ட் வித் சூப்பர் ஸ்ட்ரக்சர் பிரேக் வாட்டர், அதுக்கடுத்து வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. இதில் வந்து மவுண்ட் அண்ட் ஹீட் பிரேக் வாட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வந்துட்டு டெப்த் ஸோ இதில் வந்துட்டு மவுண்ட் அண்ட் ஹீட் பிரேக் வாட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டெப்த் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. டெப்த் வந்து 50 மீட்டருக்கு கீழே இருக்கிற இடத்துல தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் வந்து ரெஃப்ளெக்ட் மட்டும் பண்ணாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வேவ்ஸோட எனர்ஜியை வந்து டிசிபேட் பண்ணும். விச் மீன்ஸ் வந்து வேவ்ஸோட எனர்ஜியை வந்து பிரேக் பண்ணும். அதுக்கடுத்து வந்துட்டு பர்த்திங், அது கப்பல் கட்டுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகாது. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு மவுண்ட் அண்ட் ஹீட் பிரேக் வாட்டர். மவுண்ட் அண்ட் ஹீட் பிரேக் வாட்டர்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிரேக் வாட்டர் வித் லாட்ஸ் ஆஃப் மவுண்ட்ஸ். மவுண்ட்ஸ்னால் என்ன, கல்லோட கற்குவியல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க.
ஓகேங்களா. இது வந்து டெப்த் அதிகமாக இருக்கிறதுல ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன் டெப்த் அதிகமாக இருக்கிறதுல ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னா, இதே வந்து கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கொண்டு போய் அந்த இடத்துல கான்க்ரீட்டை வந்து பிளேஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஆங்கிள்ஸ் இது பண்ணுறதோ வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு வெறுமனே வந்து மவுண்ட்ஸ் இப்போ வந்து கல்குவியலை வந்து போடுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு இது வந்து கஷ்டமான ஒரு டாஸ்க். ஓகேவா. அதோட வந்து இது வந்து டெப்த் வந்து 50 மீட்டர் கம்மியாக இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏன் வந்துட்டு அதிகமான டெப்த் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, அதிகமான கல்லை வந்து ரொம்ப அதிகமான கல்லை வந்து கொண்டு போய் அந்த இடத்துல வந்துட்டு பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப அன்எக்கனாமிக்கலான ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமா பர்த்திங், அதாவது கப்பல் கட்டுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகாது. ஏன் எப்படி வந்து கப்பல் கட்டுறதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஒரு நிமிஷம். இந்த இடத்துல எப்படி வந்து கப்பலை வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து மூரிங் பண்ண முடியும்? இதில் வந்துட்டு எந்த ஒரு ஹோல்டுமே கிடையாது. இப்போ வந்து ஆங்கர் அப்படின்னா ஆங்கரை யூஸ் பண்ணி நம்ம வந்து மூரிங் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல வந்து பிளேஸ் கிடையாது. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தாலுமே அதில் வந்துட்டு இந்த கப்பலை வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்து கட்டலாம். ஸோ அதுதான் வந்துட்டு கட்டலாம். ஆனால் இதில் வந்து எந்த மாதிரி எந்த ஒரு இது ஸ்ட்ரக்சருமே கிடையாது. ஓகேங்களா. இது வர்ற வேவோட எனர்ஜியை வந்து டிசிபேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, எப்படி அப்படின்னா அந்த இந்த மாதிரி வந்துட்டு மவுண்ட்ஸ் மாதிரி இருக்குதுன்னா அப்படின்னா, ஸோ இந்த மவுண்ட்ஸ் மாதிரி இருக்குதுன்னா இந்த இடத்துல மவுண்ட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா இதோட ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்குது. அப்போ வந்து கேப்ஸ் இருக்குது. இந்த கேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வர்ற வேவ்ஸ் வந்துட்டு டிசிபேட் பண்ணணும். அது எனர்ஜியை வந்து சிதைக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி வந்து இப்போ ரெக்டாங்குலராக இருந்து பிளெயின் சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரெஃப்ளெக்ட் மட்டும் தான் பண்ணும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்ற வேவ்ஸோட எனர்ஜியை வந்துட்டு டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு மவுண்டன் ஹீட் பிரேக் வாட்டர் யூஸ் ஆகுது. ப்ளஸ் வந்துட்டு இது வந்து டெப்த் கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய கல்லை வந்து கொண்டு போய் கொட்டணும். ப்ளஸ் வந்து இதுதான் அன்எக்கனாமிக்கல். அதனால வந்து டெப்த் கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து மூரிங், அதாவது கப்பலை வந்து கட்டுறது இடத்துல வந்து பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கட்டுறதுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. அவ்வளோதான். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு மவுண்டன் ஹீட் பிரேக் வாட்டர். அதுக்கடுத்து வந்துட்டு வெர்டிக்கல் பிரேக் வாட்டர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். வெர்டிக்கல் பிரேக் வாட்டருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்டேஜிங் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இப்படி வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு பிரேக் வாட்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஓகேங்களா. இப்போ வந்துட்டு வேவ்ஸ் வந்து வருது அப்படின்னா அந்த வேவ்ஸ் வந்துட்டு பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, அப்படியே வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து அப்படியே வந்துட்டு பட்டு இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டர். இது வந்துட்டு வந்த வேவ்ஸ் வந்துட்டு டிசிபேட் ஆகுது இல்லைனா வந்து அதோட எனர்ஜி வந்து சிதையுது அப்படின்னா வந்து அது பேர் வந்துட்டு மவுண்டன் ஹீட் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரெஃப்ளெக்ட் இன்சிடென்ட் வேவ்ஸ் வித்வுட் டிசிபேட்டிங் த எனர்ஜி. எனர்ஜியை சிதைக்காமல் அது ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட் மட்டும் பண்ணுது அப்படின்னா அது பேர் வந்துட்டு வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்த்திங் ஃபெசிலிட்டி, அது இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். அது என்ன அப்படின்னா கப்பலை வந்து இந்த இடத்துல கட்ட முடியும் அப்படின்னா ஈஸியாக அந்த ஆங்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணியோ ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்லையோ வந்துட்டு ஈஸியாக வந்து இந்த கப்பலை வந்து மூவிங் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. அதுக்கடுத்து நார்மலி இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் அது டெப்த் அதிகமாக இருக்கிற இடத்துல. ஸோ இப்போ வந்து கப்பல் வந்துட்டு கப்பலோட இருக்கு இல்லையா, அந்த சீயோட டெப்த் வந்துட்டு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது கட்ட முடியும் ஈஸியாக. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டர் வந்துட்டு வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டர் வந்து டெப்த் அதிகமாக இருக்கிறதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கான்கிரீட்டை வந்து ஈஸியாக கொண்டு போய் அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதான் வந்துட்டு வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பட்ட எனர்ஜி வந்துட்டு ஈஸியாக வந்து டிசிபேட் ஆகாமல் ஈஸியாக ரெஃப்ளெக்ட் மட்டும் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிற சர்ஃபேஸை இந்த வெர்டிக்கல் அப்ரைட் வால் பிரேக் வாட்டரில் இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா படுற வேவ்ஸ் வந்து அப்படியே வந்துட்டு டிஸ்பிளேட் மட்டும்தான் அப்படியே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா. அவ்வளோதான். அதுக்கடுத்து தான் வந்துட்டு வால்ஸில் வந்து கப்பலை வந்து ஈஸியாக கட்ட முடியும். அதுக்கடுத்து நார்மலி வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்னா டெப்த் ஆஃப் த சீ வந்து அதிகமாக இருக்குது இல்லை ட்வைஸ் த டெப்த் ஆஃப் த சீ வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டெட்ராபாட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த இங்கே பாருங்களேன் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே. டெட்ராபாட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதுவும் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒன் செகண்ட். இந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க.
இப்படி இருக்கும்போது அது வந்து வர்ற வேவ்ஸோட எனர்ஜி வந்து ஈஸியாக வந்து டிசிபேட் பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பேசஸ் இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வர்ற வேவ்ஸ் வந்துட்டு அதோட எனர்ஜி வந்து ஈஸியாக வந்து டிசிபேட் பண்ணும். ஸோ அதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்துட்டு டெட்ராபாட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் யூஸ்ட் அஸ் ஆர்மர் யூனிட் பிரேக் வாட்டர். இது வந்து இன்கமிங் வேவ்ஸோட எனர்ஜியை வந்து டிசிபேட் பண்ணும். ஸோ ப்ளஸ் வந்து இது வந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக. ஸோ இது வந்து எந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷோஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு மண் அரிப்பை வந்து இதுவே தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இது வர்ற வேவ்ஸ் வந்துட்டு சுற்றி போக வைக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு கான்செப்ட். அடுத்து வந்து பார்ஜ் மெத்தட் ஆர் பிரேக் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பார்ஜ் மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லாங் நேரோ போட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாட் போட் வந்து போய் அந்த இடத்துல வந்துட்டு ரீச் பண்ணி அது வந்து அந்த தண்ணியில் வந்து ரீச் பண்ணி அந்த இடத்துல வந்து கட்டுறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்ஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரிங் குட்ஸ் ஆர் பீப்புள்ஸ் ஆஃப் த கேனல்ஸ் ஆஃப் த ரிவர். அது சின்ன நீண்ட படகு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய வெசல் எடுத்துகிட்டு போகாமல் ஒரு குட்டி படகுல வந்து நீளமாக இருக்கும், அதை வந்துட்டு கொண்டு போய் அந்த இடத்துல வந்துட்டு குட்ஸை வந்து இதை பிளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு பேர்ஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ஜ் மெத்தட் இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பை பேர்ஜ் டு டிசையர் லொக்கேஷன். அது வந்துட்டு பேர்ஜை வந்து பேர்ஜ் மூலமாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லொக்கேஷனுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு இதுக்கு பேர் தான் வந்துட்டு பேர்ஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிளேசஸ் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் வேர் வாட்டர் அசஸ் மோர் ஃபீஸிபிள் தேன் லேண்ட் அசஸ். அதாவது தண்ணீருக்குள்ளே வந்துட்டு போகிற இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்ஜிங் மெத்தட் அப்படின்னா சிம்பிளாக என்ன அப்படின்னா ஒரு சின்ன நீளமான ஒரு படகு இருக்கு இல்லையா, அதை கொண்டுட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக வந்துட்டு பார்ஜிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்ஜிங் அப்படின்னா சின்ன நீள படகு. அதை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்ஜிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த மெத்தட் வந்துட்டு தண்ணிக்குள்ளே ஈஸியாக வந்துட்டு அக்சஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்ஜிங் மெத்தட். தண்ணிக்குள்ளே வந்துட்டு ஈஸியாக வந்து போகிறதுக்காக வந்துட்டு அலோவ் பண்ணுற ஒரு இடத்துக்கு பேர் தான் வந்துட்டு பார்ஜிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தான் வந்துட்டு ஸ்டேஜிங் மெத்தட்.